ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்கூலில் நடந்த 100 டே செலப்ரேஷனுக்கு டிஷர்ட்ஸ் டெக்கரேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி தான் இந்த டிஷர்ட்டை டெக்கரேட் பண்ணியிருந்தோம், ப்ளைன் டிஷர்ட்டை. இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஈஸியாக என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இது குழந்தைங்களும் சேர்ந்து இந்த டெக்கரேஷன் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில். நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹாபி லாபியில் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஹாபி லாபியில் வாங்கின திங்ஸ் தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கினோம். ஏன்னா 100 ஸ்டிக்கர்ஸ் நம்ம ஸ்டிக் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க ஏதாச்சும். இப்போது வேலண்டைன்ஸ் டே வர்றதுனால ஹார்ட் ஸ்டிக்கர்ஸ் நிறையாவே ஹாபி லாபியில் இருந்துச்சு. அதனால் இதில் ஒரு 190 ஸ்டிக்கர்ஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால் இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒரு பேக்கெட் வாங்கினோம். அதுக்கப்புறமா அதில் லெட்டர்ஸ் ஏதாச்சும் நம்ம எழுதணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லெட்டர்ஸுக்காக இந்த லெட்டர்ஸ் பேக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் இந்த டிஷர்ட் நம்ம இப்போ டெக்கரேட் பண்ண போகிறோம் ஈஸியாக. எப்படின்னு பார்க்கலாம். இதுதான் ஸ்கூலில் கொடுத்த அந்த ஃப்ளையர். இந்த மாதிரி தான் ஏதாச்சும் அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் நான் ஸ்டார்ஸ் பாம்பாம்ஸ்னால் நிறைய பேர் ஆக்சுவலி வாங்குவாங்களேன்னு சொல்லி நான் ஹார்ட் வாங்கினேன் செலக்ட் பண்ணி. இப்போது ஈஸியாக இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 100 ஸ்டிக்கர்ஸ் வைக்கணும். 100 ஸ்டிக்கர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுங்கிறனால நான் ஒரு ஹார்ட் ஷேப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டாக அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டோம். வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணோம். ஏன்னா நார்மல் க்ளூ இந்த டிஷர்ட்டில் ஒட்டுனா விழுகிற மாதிரி இருந்துச்சு, அது ஸ்டிக் ஆகாது. அதனால் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஈஸியாக ஸ்டிக் ஆகும்னு சொல்லி 100 ஸ்டிக்கர்ஸையும் அந்த ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு இப்போ ஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் ஏதாவது 100 டேஸ்க்கு நம்ம ஏதாவது லெட்டர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, சென்டென்ஸ் மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆவ்சம் 100 டேஸ்ன்னு வைக்கலான்னு இருந்தோம். ஆனால் அதை விட ஐ ராக்டு த ஃபஸ்ட் 100 டேஸ்ன்னு வச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சேன் நான். அதனால் அந்த ஆசம் 100 டேஸை எடுத்துகிட்டு ஐ ராக்டு தி ஃபஸ்ட் 100 டேஸ்ன்னு ஸ்டிக் பண்ணோம். ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணனால ஈஸியாக இருந்துச்சு டக்குன்னு வைக்கிறதுக்கு. 100 ஹார்ட் ஸ்டிக்கர்ஸையும் ஹார்ட் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்டிக்கரையாக எடுத்து அந்த ஃபேப்ரிக் க்ளூவை வச்சு ஸ்டிக் பண்ணோம். அதுவும் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வேறு ஏதாவது டிசைன்ஸ் வைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அதனால் இந்த ஹார்ட் ஷேப்புங்கிறனால ஈஸியாக வைக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு லெட்டர்ஸ்லையும் ஸ்டிக்கர் இருந்துச்சு பின்னாடி. அதுலேயே நம்ம ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஷர்ட்டுக்குங்கிறனால அது ஸ்டிக் ஆகலை. பேப்பர்ஸ்னால் ஈஸியாக ஸ்டிக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஷர்ட்லங்கிறனால அது ஸ்டிக் ஆகலை. அதனால தான் நாங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணோம். இந்த க்ளூ எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஹாபி லாபியில் வாங்கினது தான். அங்கே எல்லாமே இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிடைக்குது. அந்த ஷாப்பிங் வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்டோர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. அதனால் என்னோடய பாப்பாவும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தா. இது ஃபேப்ரிக் க்ளூ அழுத்தி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்ற எல்லாமே ஈஸி தான். அந்த க்ளூ மட்டும் ரொம்ப திக்காக இருந்ததுனால அதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் நம்ம கடையில் அப்படியே எழுதாமல் நம்ம பேப்பர்ஸாக கூட வாங்கிக்கலாம். நாங்கள் தான் இந்த மாதிரி லெட்டர்ஸாக வாங்கியிருந்தோம். சாதாரண இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக்கர்லாம் கூட கிடைக்கிது, கிளிட்டர் பேப்பர்ஸ் மாதிரி. அதை கூட வாங்கி நம்ம கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான லெட்டர்ஸை எழுதி கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். டிஷர்ட்டோட சைஸ் ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு. இது ஒரு காமன் சைஸுங்கிறனால ஸ்கூல்லேயே கொடுத்த டிஷர்ட். அதனால் ரொம்ப பெரிய டிஷர்ட்டாக தான் இருந்துச்சு. அது பெரிய பசங்கள்லாம் போடுற மாதிரி. பட் எல்லாருக்கும் ஒரே டிஷர்ட்டுங்கிறனால நம்ம மாற்றவும் முடியலை. அதே டிஷர்ட்டில் தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. டிஷர்ட் பின்னாடி நம்ம நேம் ஸ்டிக் பண்ணலான்னு நாங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருந்தோம். நேம் எழுதி அந்த ஸ்டிக்கர்ஸ் நிறையாவே மிச்சம் இருந்துச்சு. அதில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அதே மாதிரியே ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டோம். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த 100 டே செலப்ரேஷன் இங்கே இருக்க ஸ்கூலில் நிறையா ஸ்கூலில் செலப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் டிஷர்ட்டை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.